கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேனால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35, 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா, அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேயானால் 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 தான் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும், அதாவது எப்போவுமே 10ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா பதவிகள் பறிபோகும் அப்படிலாம் சொல்லுவாள். இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தடையானால் சப்தமத்தில் சுக்கிரன் நிற்கிறார். பெரிய ஏற்றம். என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போகிறார்.
அது தவிர பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை வந்து தனக்காரகன் ஆன குரு பார்க்குறார். அதனால் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்த வாழ்க்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் இந்த சுக்கிரன், இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால க்ஷேத்ராடனம் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதன் இந்த மாதம் ஆரம்பித்த ஒரே நாளில் ஒரு 9ஆம் இடத்துக்கு போய்ட்றேன். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். திடீர் பாக்கியங்கள் வரக்கூடிய, எல்லா தடைகளும் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம், தூக்கமின்மை வரும். சில வெளிநாடு டிராவல் இருக்கிறது கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் போகிறதுக்குன்னு பார்த்துட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் வைகாசி மாதத்தில் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சுக்கிரனுடைய பார்வை இருக்குது கன்னியா ராசிக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. போட்டிகளில் வெற்றி நிச்சயமாக. புதிய வேலை கிடைக்கும், வேலைகளில் ஏற்றம் கிடைக்கும். அது தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி. அது தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை மாற்றத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாட்கள்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் வந்து 24/5/2025 26/5/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த இதில் இருக்கிறவா, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர வந்து கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். உங்களுடைய ஏற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.